ஹாய் வணக்கம். இன்னைக்கு எங்க வெளிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க இப்ப செல்வ சன்னதிக்கு போறோம். அதுவும் காலமே 8 மணிக்கே கிளம்பிட்டோமேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வெயில். இன்னும் கொஞ்சம் லேட் ஆனா அப்படியே எங்கள கருக்கிடும். அவ்வளோத்துக்கு வெயில். சரின்னு நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ரோடெல்லாம். ஆனா ஒரு ஆட்கள் கூட இல்ல. ஸோ செமையா அப்படியே போகலாம். செமையா இருக்கு. ரொம்ப நல்ல காத்து இருந்துச்சு. அப்புறம் போற வழியில என்னடா இவ்வளோ கிரவுட் அப்படின்னு பார்த்தா, யாருடையோ ஒரு இறந்தவருட உடலை வந்து அவங்க தகனம் செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து நார்மலாவே இந்த இறந்தவங்க வீட்டுக்கு போறதுனாலே ரொம்ப பயம். போகவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட என்னோட ஹஸ்பண்ட தான் அனுப்புவேன். நாங்க போயிட்டு வந்து எனக்கு 2, 3 நாளைக்கு தூக்கமே வராது. இப்போ அப்படியே ரோட பார்த்துக்கிட்டு வாங்க. இது வந்து பருத்தித்துறையில இருந்து தொண்டைமன்னாருக்கு போற ரோட். அதாவது சன்னதிக்கு போற ரோட் பாருங்க. காலையிலேயே நிறைய பேர் சைக்கிள்ல அவங்களோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு கிளம்பிட்டாங்க. சைக்கிள் ஓடுறது வந்து அவங்களுக்கும் ஈஸி. அப்புறம் வந்து எங்களோட பாடிக்கும் வந்து ரொம்ப நல்லது. நாங்களும் முந்தி ஸ்கூலெல்லாம் போகிற நேரம் எல்லாம் வந்து சைக்கிளில் தான் போவோம். இப்போ கொழம்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் சைக்கிளில் ஓடுறதே இல்லை. இப்போ நாங்கள் சன்னதியோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ சன்னதிக்கு உள்ளே போகிறோம். உள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் கோயில் வரும். எவ்வளோ அழகாக க்ரீனாக இருக்குது பாருங்க. அதுவும் மார்னிங் டைமில் நல்லா ஜில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. இப்போ எங்களோட பைக்கை கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். பாருங்க இவ்வளோ பைக் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கும் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, அதனால வந்து செம்ம க்ரௌட். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைட்டில் பூ, தேங்காய், பழம் எல்லாமே விற்கிறாங்க. அப்புறம் வந்து அர்ச்சனைக்கு தேவையான எல்லா திங்ஸும் விற்கிறாங்க. ஸோ வாங்கிட்டே உள்ளே போகலாம். போகிற வழியில் வந்து கால் கழுவுறதுக்கு கிணறு இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு நான் கிணத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாருங்க கிணறு வந்து நல்லா இருக்கும். இந்த கிணறு வந்து லேஸில் இப்போ பார்க்க முடியறதில்ல. ஒந்தியெல்லாம் ஊர் சைட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி கிணறுகள் தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் மாடர்ன் கிணறுலாம் வந்ததுனால இதெல்லாம் காண முடியாது. சில இடங்கள்ல தான் பார்க்கலாம். கிணறுலாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது. அதாவது வந்து இன்னும் அவங்க வந்து க்ளீன் பண்ணலை. திருவிழா டைம்ஸில் தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் அதில் தான் வந்து காலெல்லாம் கழுவிக்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் தொட்டிலையும் தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க. அதுலேயும் கழுவலாம். போகிற வழியில் நிறைய பூஜை பொருட்கள் விற்கிற கடை இருக்குது. அதாவது வந்து எல்லா பொருட்களுமே பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்கிறாங்க. அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் கடை, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பைக் மட்டும் நிறைஞ்சிருந்துச்சு. ஃப்ரைடே தானே, அதுக்கும் தூர இடத்துல பக்கத்தில் இருந்து வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பைக் வந்து ஈஸி. அதனால நிறைய பேர் பைக்கில் தான் வருவாங்க. இதுதான் சன்னதி ஆலயம். நாங்கள் வந்துட்டோம். பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற நேரமே வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 இயர்ஸுக்கு மேலேயே ஆகுது. 10 இயர்ஸுக்கு வந்து திருவிழாக்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். வெளியில எல்லாம் அப்படியே சுற்றி வீடியோ பண்ணிட்டு நாங்கள் வந்ததுக்கான எங்களுக்கான ஞாபகத்துக்காக நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போது உள்ளே போகிறோம். வெளி சைட்டாலேயே வந்து உள்ளே போனால் இந்த சைட்டில் வந்து ஒரு குளம் இருக்குது. அங்கே தான் திருவிழா டைமில் வந்து தீர்த்த குளம், அதுக்குள்ள தான் தீர்த்தமாடுவாங்க. சாமி வச்சு சாமியை குளிப்பாட்டி எல்லாம் செய்வாங்க. தீர்த்த குளம் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த தீர்த்த குளத்தை அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குளத்தை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க தானே. இப்போ அப்படியே நாங்கள் உள்ளே போனால் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டுறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் தாலியை கட்டிட்டு நாங்கள் வந்து வேலையை பார்ப்போம், நாங்கள் வீடியோ எடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 100, 150, 200 கல்யாணம் கூட நடக்கிறது. இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் வந்து 2-3 கல்யாணம் தான் நடக்குது. இப்போ கோயிலை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். நாங்களும் அமைதியாக போகிறோம். ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இன்னொரு கல்யாணத்துக்கு இன்னொரு மாப்பிள்ளை பொண்ணும் போகிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களும் கல்யாணம் பண்ண போகிறாங்க.
இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜனை பாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்குற நேரம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். வயசானவங்க எல்லாம் வந்து ரொம்ப அந்த இடத்துல உட்காந்து அது வந்து டெய்லியே அந்த மாதிரி பாடுவாங்களாம். ஸோ பஜனை வந்து டெய்லியே நடக்கும். நீங்கள் எப்போ போனாலுமே வந்து பார்க்கலாம். ஃப்ரைடே மட்டும் இல்லை, எந்த நாளுமே பார்க்கலாம். மற்ற சைட்டில் வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் விளக்கேற்றி அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போனோம் உள்ள முழுக்க சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போது பின் பக்கத்தால் அப்படியே கொஞ்சம் வெளியில் போகலாம். வெளியில் போனால் வந்து இது தான் நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறு. இது வந்து தொண்டைமன் ஆறு. இதில் தான் குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே முதல்ல இருக்குதாம். ஸோ முதல்ல வந்து எங்களுக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபுல்லாக சுற்றி கம்பியெல்லாம் அடித்து அதுக்குள்ளே தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. முதலையும் இருக்குது, கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து திருடர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வர பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கவனமாக வச்சுக்கிட்டு குளியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் போகிற நேரம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. முதல்ல கடிக்குதோ இல்லையோ உங்களோட நீங்கள் கொண்டு போகிற திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி திருடர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஆழமான பகுதிக்கு போக வேணாண்டும் போட்டில் இருக்குது. ஸோ சும்மா ஃபண்டுக்கு நான் போவேன், எனக்கு பயமில்லை அப்படின்ட்டுலாம் போயிடாதீங்க. அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவீங்க. தூரத்தில் தெரிகிற அந்த பாலத்தில் வந்து அடுத்த ரோட்லேருந்து இங்கே வாரத்துக்கு வந்து நடந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுல குளித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு உள்ள கோயில் வாசலில் வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டும் நீங்கள் குளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல சோப் ஷாம்போ எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாது. சும்மா தண்ணீரை தான் குளிக்கலாம். சரியா? இப்போது அப்படியே நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கற்பூரம் எல்லாம் கொளுத்தி வேண்டிக் கொள்கிறாங்க. அப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் எங்களுக்கும் ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம். ஸோ எல்லோரும் எல்லாருக்காகவும் வந்து ப்ரே பண்ணுங்கள். இப்போது நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. செம்ம வெயில் கொளுத்துது. சீக்கிரம் போய் வீட்டுக்கு போகணும். இப்போ தெரியல வெயில் ஜில்லுன்னு இருக்கேன்னு சொன்னால் ஆத்தங்கரை ஓரத்துலாம் போகிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப வெயில் கொளுத்த போகுது. சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. இன்னொரு வீடியோட சந்திக்கிறோம். பாய் பாய்.